ஓகே, இங்கே வந்து ஒரு சீக்கு பாறை வியூ பாயிண்ட்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ஆம்னி வேன்ல நம்ம கூட குரு அண்ணா அப்புறம் பரத் அண்ணா இருக்காங்க. உங்கள் பேர்ண்ணா? பிரகாஷ். பிரகாஷ். ஏன் சீக்கு பாறைன்னு பேர் வச்சாங்க? சீக்கு பாறைனா சீக்கு அடித்தா ஆப்போசிட்டில் எதிரொலி. என்னங்க? சீக்கு அடிச்சிங்கன்னா விசில் அடித்தா ஆப்போசிட் மீன் எதிரொலி. Okay, so we're just going to try on a small off-road track here in this resort. Okay. அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. ப்ரோ பிளாக். ஹே கைஸ், இப்போ டைம் வந்து 8:30 ஆச்சு. நேற்று வந்து சீக்கு பாறை வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபன்னு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ராக்ஷனு அப்படி வந்து தூங்கியாச்சு. இப்போ வந்து டைம் 8:30 ஆகுதா. வெளியில் சும்மா ஒரு சூப் குடிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ரெடி ஆகிட்டு கிளம்பும். ஃபஸ்ட்டு சூப்பு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கான். எஸ், இந்த இடம்லாம் வந்திருக்கேன் நான் ஆல்ரெடி. அரப்பளீஸ்வரர் கோவில் வந்திருக்கேன். ஆகாயகங்கா ஃபால்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் நான் போன தடவை வந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து அது சீசன் இல்லை. ஸோ ட்ரையாக இருந்துச்சு ஃபுல்லாக, எல்லா ஃபால்ஸுமே ட்ரை. இப்போ அண்ட் காய்ஸ், நான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட். நான் கோப்ரோவை என்னோடய நியூ ஏஜி ஹெல்மெட்டில் மாற்றிட்டு விளாக் பண்ணுறது. அண்ட் இப்போ தான் ஒரு 3 days பேக் தான் மவுண்ட் செட்டப்லாம் இதில் பண்ணேன். ஓகே, சூப் குடிச்சாச்சு. சூப் இங்கே தான் குடிச்சா சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஆஃப் ரோட் இருக்குது, போய் ஏற்றி பார்ப்போம். ஓகே. ஓகே, இங்கே யூ அடிக்கும். ஓ, ஹத்தி டவுனு. வா, நீங்க வரும்போது ஒரு நடுவில் ஒரு கல்லு கடை இருந்துச்சுல. பார்க்கிங் இருக்கா? இல்ல, அங்க பார்க்கிங் இருக்கா? அங்க பார்க்கிங் கிடையாது.
3, 2, 1. ஓகே, குரூப் ஃபோட்டோ இப்போ தான் முடிஞ்சிச்சு. அண்ட் எஸ், இதுக்குள்ள தான் நேற்று நைட்டு ஒரு ஆஃப் ரோட் மாதிரி போனது. கிளச் ஆர் பிரேக் பேட் ரெண்டுமே வந்துட்டு we will be using that. ரெண்டுமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது ஓவர் யூசேஜ் ஆஃப் கிளச் ஆனாலும் கிளச் பர்ன் ஆகும். கிளச் பர்ன் ஆச்சுன்னா கியர் மாற்றினாலும் வண்டி நகராது. கான்ஸ்டன்ட் பிரேக் யூஸ் பண்ணி பிரேக் பேட்ஸ் வந்து பர்ன் ஆச்சுன்னா பிரேக் பேட்ஸ் வண்டி வந்து பிரேக் சுத்தமாக ஜீரோக்கு போயிடும். பிடிச்சாலும் நிற்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். டீசல் மார்ஷல் எல்லா வண்டிக்கிட்டையும் போயிட்டு நாய் வேலை பார்க்கணும் உட்காந்து, ஏதாவது வண்டியில் ஸ்மெல் வருதான். இஃப் யூ 10 பேர் போகிறீங்க, உங்கள் பொசிஷன் 3வது பொசிஷனாக இருந்தால் சென்னை போய் சேர வரைக்கும் உங்கள் பொசிஷன் 3 தான். நோ ஓவர்டேக்ஸ் இன் பிட்வீன் த குரூப்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பார்க்குறீங்களோ பின்னாடியும் பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கவர் கான்ஸ்டன்ட்டாக உங்கள் பின்னாடி அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபோட்டோஷூட் முடிஞ்சிச்சு, அப்புறம் எல்லா இது ஈவெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ரைட் அவுட் பண்ணுறோம். அண்டு இப்போ டைம் வந்து அந்த டைம் 12:30. சேம் கான்வாய் தான், நாங்கள் 9 பேர் தான் போனோம். பட் டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கிறோம். ப்ரோ டீம் 2 முன்னாடி வந்துடுங்க. ப்ரோ ரூட்டு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் முன்னாடி வாங்க. ஓகே, கிளம்புறோம். இது வந்து அந்த காலையில் போன அந்த அரப்பளீஸ்வரர் கோவில் ரூட்டு தான். போய் எந்த இடத்துல கட்டிங்க எனக்கு தெரியாது. இவர் தான் நேற்று அந்த ரூட்டில் வந்தார். ஸோ அவரை முன்னாடி விட்டுருக்கேன். என்ன ப்ரோ? It was at this moment that he knew he fucked up. இதோ புதுசாக போட்ட ரோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன்.